வணக்கம், இது தமிழ் வாசனை. நான் உங்கள் தோழி மாதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ப்ளவுஸ் கட்டிங் தான். ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து ஆல்ரெடி சிம்பிள் மெத்தட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஏன் இதை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் நீங்கள் வந்து எப்போவுமே ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது துணி ஃபஸ்ட்டு பார்த்து எடுக்கணும். வெளியே வந்து நீங்கள் காசு கொடுத்து பிட்டு வாங்க வேண்டாம். ஆனால் வீட்லேயே வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கிளாத்து அதெல்லாம் எடுப்பீங்க. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பிகினர்ஸ் தவிர்க்கலாம், எதை மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்ற பல டிப்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரேஷன் சாரீ வேட்டி அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் வளவலன்னு இருக்கும். நீங்கள் டாட்லாம் பிடிக்கும் போது கண்டிப்பாக ஷேப்பெல்லாம் உங்களுக்கு வராது, பட்டி சைடெல்லாம் ஒழுங்காக வராது. அதனால் நீங்கள் அதை மாதிரி துணியை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வீட்டில் இருக்க பழைய துணியாக இருந்தாலும் காட்டனாக இருந்தாலும் காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா காதி காட்டன்லாம் கொஞ்சம் வளன்ற டைப்பில் தான் இருக்கும். அந்த துணிகளும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிளாத் நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைனிங் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஷைனிங் ப்ளவுஸ் கடையில் வாங்குவோம்ல, இது வந்து துப்பட்டா தான். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், துப்பட்டா தான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கும். இதை மாதிரி லென்த் அதிகமாக இருக்கும், வித்து வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. இது ஒரு சைடே போட்டோன்னா கை வந்து நமக்கு ஒன்றா தான் கட் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை டபுள் சைடு, அதாவது துப்பட்டா, இந்த துப்பட்டாவை இப்படி ரெண்டாக மடித்து போட்டோன்னா இப்படி கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். எப்போவுமே கற்றுக்கும் போது நாம் தைக்கிறத வந்து அடுத்தவங்களும் போட்டு பார்த்து என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம இன்னும் நல்லா கற்றுக்க முடியும். அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் பண்ண முடியும். அதனால் அடுத்தவங்க போடுற மாதிரி கிளாத் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். அம்மாவுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாம் கேட்டது தான், எனக்கே இது தோணலை. இந்த ஷால் பார்த்துட்டு இந்த ஷால் தான் யூஸ் பண்ணாமல் தானே இருக்கீங்க, புதுசாக தானே இருக்குது, இதை எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுன்னு உடனே எடுத்து பார்த்தேன். ஷைனிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் துணி மெத்தடில் பார்க்கும் போது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நமக்கே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஸோ அதனால் பிகினர்ஸ் வந்து இதை மாதிரி துணிலாம் எடுத்துக்கலாம். இதை எப்படி போட்டு எந்த மெத்தடில் கட் பண்ணால் ப்ளவுஸ் அளவு வந்து கரெக்டாக வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் உங்கள் வீட்டில் இதை மாதிரி துணி இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் எடுத்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக பழகலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக போட்டு பார்க்குறதுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு ப்ளவுஸ் கிடச்ச மாதிரியும் ஆயிடுச்சு, நீங்கள் கட் பண்ணவும் தைக்கவும் கற்றுக்கிட்டா மாதிரியும் ஆயிடுச்சு. சேம் இப்படி நீட்டு ஷால் இருந்துச்சு அப்படின்னா இதை ரெண்டாக மடித்து இப்படி போடுவோம்ல, இப்படி மடித்து இப்படியே மடித்து நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இப்படி ரெண்டாக மடிச்சிட்டோன்னா நமக்கு 4 இது கிடச்சிரும். ஆனால் என்னென்னா தனி இதுவாக நமக்கு கிடைக்கும். இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கை கிடைக்கும். பரவாயில்ல, நமக்கு கரெக்டான அளவுக்கு ப்ளவுஸ் கிடைக்குதா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் ஏறத்தாழ இல்லாமல் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு சேம் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரியே ஸ்கேல் எடுத்து கட் பண்ணிவிடுங்க. நார்மலாகவே இந்த லைன்லாம் கட் பண்ணலாம், இருந்தாலும் வேண்டாம், நமக்கு வந்து ஏறத்தாழ வந்துடும். இன்னொன்று, நம்ம மடித்து தைக்கணும் இல்லையா, அப்போ வந்து இந்த ஃபோல்டிங்லாம் வந்து நமக்கு கரெக்டாக உட்காராது. அதனால் நம்ம ஸ்கேல் சைஸ்க்கு ஒரு கோடு போட்டு கட் பண்ணியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்படியே லைட்டாக கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு கிடச்சிரும். எதுக்கு நம்ம வந்து கட் பண்ணாமல் எடுத்துகிட்டு ஏறத்தாழ இருந்துச்சுன்னா அது வேறு மிஸ்டேக் ஆகிடும். இப்போ சேம் ஃபோல்டிங்க்கு அதே ஸ்கேல் எடுத்துகிட்டு லைன் மேக் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸோட கரெக்ட் அளவு எடுத்து அளவை இதில் போட்டுக்கலாம். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், ப்ளவுஸ் வெட்டும் போது இதை மாதிரி பேக் சைடுக்கான கை தான் நம்ம எடுக்கணும். அதாவது பள்ளம் எடுக்காமல் இருப்போம்ல, அதை மாதிரி தான் எடுக்கணும். உங்களுக்கு அகெயின் வீடியோ வந்து திரும்ப உங்களுக்கு போடணும் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ அப்படின்னா சொல்லுங்கள், போடுறேன்.
ஆல்ரெடி போட்டது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். சேம் தான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் என்னென்னா இது டுப்பட்டா அப்படின்றதுனால எப்படியெல்லாம் நம்மளோட மைண்ட் வச்சு நம்ம போட்டோன்னா ஒரு அளவு ப்ளவுஸை நம்ம கரெக்டாக கட் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில். ஒரு வேஸ்ட்டாக போகிற கிளாத்து நல்லா இருக்குது, அழகாக ஸ்டிச் பண்ணி போடலாம் அப்படின்னும் போது அதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ. பிகினர்ஸ்க்கு வந்து எந்த மெத்தடில் போட்டால் இது கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, திணறுவாங்க. அதனால் அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. இப்போ அப்படியே லைன் மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு லைன் நீங்கள் வரையும் போது எப்பவுமே டாட்டாக இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு ப்ளவுஸுக்கு தேவை இதுதான் கரெக்டான அளவு, நம்ம வந்து இவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் கரெக்டாக தைப்பீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த சைஸ் 1 இன்ச் விட்டாவே போதும். புரியுதுங்களா? இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் ஆகிடும், அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வேணும், மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எப்பவுமே சைடெல்லாம் கட் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த அளவை நாம் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. ப்ளவுஸ் கட்டிங்லாம் வந்து நிஜமாகவே ரொம்ப ஈஸி தான். அதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து மெஷர்மெண்ட்டே இல்லாமல் அழகாக அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் நான் வந்து போட்டிருக்கேன். அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஸ்டிச்சிங் எடுத்து இப்படி மார்க் பண்ணிடுவோம். ஓகேங்களா? கிடச்சிருச்சா? இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இப்படி வரும் நமக்கு. இந்த துப்பட்டாவை இப்படி போட்டதுனால இப்படி வரும். இப்போ அடுத்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு கை வெட்டினோன்னா இன்னொரு சைடு வந்து ப்ளவுஸோட பேக் சைட் போடுவோம். இந்த பிளாக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக இது பத்தவே பத்தாது. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் இதுவும் நமக்கு பத்தாது. அப்போ இந்த துப்பட்டாவை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிரிச்சுட்டோன்னா இப்படி 2ஆக மடிப்போம்ல, உங்களுக்கு அந்த கோடு தெரியும் பாருங்கள். இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணி தானே நம்ம இப்போ ப்ளவுஸ் போட்டோம் மடித்து. இப்போ அதை அப்படியே பிரிச்சுட்டு இப்படி எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த கரை சைடு பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வந்துடும். ஓகேங்களா? கை கட் பண்ணது இந்த ஒரு சைடு இப்படி வந்திருக்கு, நம்ம இப்படி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்ம இந்த சைடும் அந்த லாஸ்ட்டு சைடும் 2ஆக மடித்து கை கட் பண்ணதுனால இந்த ஒரு சைடு வந்து நமக்கு இந்த கார்னர் இதே ஷேப்பும் அந்த கார்னர் லாஸ்ட்டு கார்னர் இதே ஷேப்பும் கிடைக்கும் நமக்கு. இது வந்து அன்இவனாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த கை வெட்டின ஷேப்புக்கு அப்படியே இருக்கும். அதனால் இது கொஞ்சம் தள்ளி முன்னாடி வரா மாதிரி போட்டுக்குங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடில் வரா மாதிரி போட்டுக்கணும். உங்கள் பக்கம் நீங்கள் பார்க்குற மாதிரி போட்டுக்கணும். பேக் சைடாக மடித்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது. ப்ளவுஸோட பேக் சைடு நீங்கள் கட் பண்ணும்போது அளவு துணி வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் இதை இப்படி ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு தான் தெரியுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பேக் சைடுக்கு இங்கே கீழே இருந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் சைடை கட் பண்ணிக்கலாம். இங்கே ஷோல்டர் வரும், அப்புறம் இங்கே ஹார்ம் ஹோலை இப்படி கட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கேற்ற அளவு இந்த சைடில் நமக்கு கிடச்சிரும். இதை மாதிரி மடித்து போட்டுட்டு பிகினர்ஸ்க்கு எப்போவுமே வந்து அளவு வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பின் பண்ணி கட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் பின் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் பின் பண்ண வேண்டாம், இங்கே அப்புறம் வந்து இந்த ஷோல்டர். ஏன்னா ஷோல்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷோல்டர் வந்து சரியான அளவு எடுக்கிறத விட கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துட்டாலும் ஷோல்டர் வந்து வழிய ஆரம்பிச்சிரும். அதாவது கரெக்டாக ஷோல்டர் அளவில் நிற்காது, கீழே விழும். நமக்கு கரெக்டான எடுத்துட்டு நிறுத்தணும் அப்படின்னா ஷோல்டர் அளவு ரொம்பவே முக்கியமான ஒன்று.
ஷோல்டர் அளவு எனக்கு எப்படி வச்சாலும் வரலை அப்படின்றவங்களுக்கு ஷோல்டரோட அளவு எப்படி இருக்கும், எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பிகினர்ஸ் வந்து இதை மாதிரி பின் பண்ணிட்டிங்கன்னா போதும். 1 2 3 இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக இந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு கட் பண்ணுற வீடியோ மெத்தடில் நான் போட்டிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ இதை மாதிரி நம்ம துணியை வந்து இதை மாதிரி வேஸ்ட்டு நல்ல துணியை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மெத்தடை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை கட் பண்ணுறேன் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி அளவு எடுக்கிறோமோ அதே மாதிரி அளவுங்களை எடுத்துக்கிறோம். இது ஷோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதும், 1/2 இன்ச்செல்லாம் விட வேண்டாம். புரியுதுங்களா? இது வரைக்கும் வருது, இது வரைக்கும் நம்ம கட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து ஹார்ம் ஹோல் பண்ணுவோம். அவ்வளோதான், இந்த இது வரைக்கும் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இது அப்படியே போட்டுக்கிட்டோன்னா நமக்கு லைன் கரெக்டாக வந்துடும். அது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லா மார்க்கும் கட் பண்ணியா. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேக் சைடோட மார்க் ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. அளவெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு சைடு கட் பண்ணணும். அதுக்கு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நம்ம இப்படி போட்டு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு சைடுக்கும் நமக்கு இந்த அகலம் பத்தலை. அதனால் திரும்ப நம்ம இதே கார்னர் சைடு போட்டுக்கலாம். அதாவது 2 சைடும் சேர்த்து கை கட் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணிட்டோன்னா, ஒரு சைடு வந்து பேக் சைடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ வந்து இதை மாதிரி வந்துருச்சுங்களா, கையோட இது பேக் சைடோட இது. இப்போ இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண வேண்டாம். இன்னொரு சைடு வந்து அதே இன்னொரு கை கட் பண்ண அளவுக்கு இருக்கா. இப்போ இதில் வந்து இந்த சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? இந்த 2 சைடு இப்படி மடித்து போட்டால் இந்த கரை பகுதி வந்து நமக்கு இப்படி கிடச்சிரும். அப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம இந்த லென்த்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடு, செகண்ட் ஒரு சைடு நமக்கு கிடச்சிரும். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஃப்ரண்ட் சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பட்டி மட்டும்தான் கட் பண்ணணும். பட்டிக்கு பார்த்திங்கன்னா நிறைய துணி இருக்குது. அதனால் நம்ம எந்த இடம் நமக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு துப்பட்டாவை எடுத்துட்டு, ஒரு நல்ல கிளாத்து தான், அதை துணி வந்து தேர்ந்தெடுத்துட்டு அந்த கிளாத்தில் வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணதில் இவ்வளோ தான் மிச்சம். பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கோன்ட்டு. இதெல்லாம் வந்து நம்மளே ஐடியா பண்ணி போடுறது தான், சரிங்களா? நல்ல துணியாக இருந்துட்டால் மட்டும் போதும், நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் ப்ளவுஸ் வந்து போட்டு கட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. மெத்தட் மட்டும் நம்ம நல்ல மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, துணி நல்ல துணியாக இருந்தால் அதில் கரெக்டான அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஹேண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளாத் போடுற அளவுக்கு துணி இதில் இருந்துச்சு. அதனால் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் பட்டிக்கு. லாஸ்ட்டாக கிராஸ் பீஸும் இதில் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக தான் கிடச்சிச்சு. அதனால் 2 பீஸ் போதும்ன்ட்டு அழகாக லென்த்தாகவே கட் பண்ணியாச்சு. இந்த பீஸ் மட்டும் கொஞ்சம் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஹைக்கும் ஊக்குக்கும் வேணும், அதனால் இதை எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். நம்ம ஒரு அழகான ஒரு துணியில் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸை கட் பண்ணியாச்சு. எப்படி தான் பிகினர்ஸ் சரி, உங்கள் வீட்டில் இருக்க துணிகளில் எது நல்ல துணின்னு தேர்ந்தெடுத்துட்டு
இது இந்த லென்த்துக்கு பத்தாது. அதாவது இந்த வீடியோ முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகலம் பத்தலை, லென்த்து பத்தலை அப்படிங்கிறத விட நல்ல துணியாக அதை எடுத்துக்குங்க. கொஞ்சம் அந்த தேவையில்லாத அந்த வளவலன்ற துணியெல்லாம் விட்டுட்டு நல்ல துணிகளே வந்து எடுத்து எந்த டைப்பில் எப்படி மடித்து போட்டால் நம்மளோட ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான், பிகினர்ஸ்க்காக நான் இதை எடுத்து கட் பண்ணிட்ட ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க துணிகளை எடுத்து அந்த துணிகளில் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பார்க்குறதுக்கு சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் பல பேர் வந்து இதை யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.